Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நார்டன்ஸ் தியரம்ல ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இல்ல நார்டன்ஸ் கரண்ட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சோ இதுவும் ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான், ஈஸியான மெத்தட் தான். சோ இதில் நீங்க எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மோஸ்ட்லி நார்டன்ஸ் தியரம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஷார்ட் அப்படின்னா எந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும் அப்படின்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, இல்ல பவர் லாஸ் இன் தி பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ், இல்ல வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். பட் இந்த ப்ராப்ளம்ல நான் எடுத்திருக்கிற ப்ராப்ளம்ல ஏபி டெர்மினல் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஓப்பனா கொடுத்திருக்கேன். அப்போ ஓப்பனா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். அங்க ரெசிஸ்டன்ஸ் இல்ல, நம்ம என்ன பண்ணிக்கணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது வழியா ஃப்ளோ ஆகுற அந்த கரண்ட்டை தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், ஐஎஸ்சி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், இல்லனா ஐஎஸ்என் நார்டன்ஸ் கரண்ட். ஓகேங்களா? இப்போ என்னோட எய்ம் என்ன அப்படின்னா ஐஎஸ்சி கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். சப்போஸ் ஓப்பனா கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஓப்பனை ஷார்ட் பண்ணணும். ஓகே, சரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட எய்ம் என்ன அப்படின்னா ஐஎஸ்சி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க டோட்டலா எத்தனை லூப் இருக்குன்னு பாக்குறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப், இது தேர்ட் லூப்னு எடுத்துக்கிறேன். நீங்க எது வேணாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோட லூப்போட டைரக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்க வந்து I3ங்கிறதா என்னோட ஐஎஸ்சி. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டைரக்டா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்க போறேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து 3 லூப்ஸ் இருக்கிறதுனால நான் 3x3 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லூப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல 10 + 5 15. ஓகேங்களா? R11 R12ங்கிறது என்ன, லூப் 1க்கும் லூப் 2க்கும் காமனா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இங்க என்ன இருக்கு, 10 இருக்கு. ஸோ அப்போ -10. எப்பவுமே நீங்க எல்லா லூப்லயும் வந்து கிளாக் வைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா R13. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்க்கும் தேர்ட் லூப்க்கும் காமனா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 5. ஸோ அப்போ -5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா R21 அப்படின்னா செகண்ட் லூப்க்கும் ஃபர்ஸ்ட் லூப்க்கும் காமனா இருக்கிறது -10. R22னா செகண்ட் லூப் இருக்கு, எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ 10 + 10 20. ஸோ 20 + 4 24. அடுத்து 2 3. ஸோ 2க்கும் 3க்கும் காமனா நமக்கு என்ன இருக்கு பாருங்க, 10 இருக்கு. ஸோ அப்போ -10. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 31. ஸோ தேர்ட் லூப்க்கும் ஃபர்ஸ்ட் லூப்க்கும் காமனா இருக்கிறது -5. அடுத்து 32. ஸோ 3க்கும் 2க்கும் காமனா இருக்கிறது -10. அடுத்து 33. ஸோ 33னா இது மொத்தமா எடுத்துக்கணும். ஸோ 10 + 5 15. ஸோ 15ஓட 6 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 21 வந்துடும். சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அன்னோன் கண்டுபிடிக்கணும். I1 I2 I3. So this is equal to voltage. So loop 1ல voltage நமக்கு என்ன இருக்கு, 15 இருக்கு. நம்ம டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போறோம், அதனால பிளஸ் வரும். லூப் 2ல வோல்டேஜ் சோர்ஸ் எதுவும் இல்ல, லூப் 3லயும் வோல்டேஜ் சோர்ஸ் எதுவும் இல்ல. சோ இத போட்டு முடிச்சிட்டோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரியும். சோ மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து அன்னோன்ஸ் வந்து 3 அன்னோன்ஸ், அதனால நீங்க 3 பிரஸ் பண்ணிட்டு சோ இப்ப வேல்யூஸை என்டர் பண்ணிக்கோங்க. சோ வேல்யூஸ் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணிட்டே வாங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணியே பண்ணிருங்க. ஸோ ஃபாஸ்டா பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ நான் பாருங்க, I1ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது, 8.55ன்னு வருது. இப்போ I1 is equal to 8.559 ஆம்பியர்னு வருது. அடுத்து ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா ஒயின்னு வரும். ஒய்ங்கிறது வந்து I2. I2ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 5.508ன்னு வருது.
சரிங்களா? I3 ஓட வேல்யூ ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ 4.6610 வருது. சரிங்களா? ஸோ அப்போ அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் படி நமக்கு வந்து இந்த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்ங்கிறது என்ன? 4.66 ஆம்பியர். ஸோ அப்போ நம்ம டைரக்டா என்ன வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னா ISC is equal to IN is equal to 4.66 ஆம்பியர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லை. நீங்க என்ன பண்ணணும், என்ன சர்க்கியூட் கொடுத்திருக்காங்களோ அந்த சர்க்கியூட்ல எந்த ரெசிஸ்டன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். சப்போஸ் ஓப்பன்லயே கொடுத்திருந்தாங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏபின்னு மார்க் பண்ணியிருந்து ஓப்பனா இருக்கு அப்படின்னா அந்த டெர்மினல் நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மெஷ் மெத்தட்ல டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் என்ன வருதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்னோட வீடியோஸ் நான் நிறைய உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்டன்ஸ் தியரமை யூஸ் பண்ணி எப்படி கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோவும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.